ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் திடீர் அறிவிப்புகளாக பெண்களுக்கு நிறைய அறிவிப்புகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணமாய் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வரக்கூடிய மாதங்களில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக மற்றும் அதிமுக இரண்டு பேரும் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வெகு விமர்சையாக செயல்படுத்த போகிறதாகவும் அறிவிப்புகளை வாக்குறுதிகளாக கொடுத்துன்னு வராங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக ரெகுலராக வாங்கி வரவங்களுக்கு மிக மிக முக்கியமான வீடியோ அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக மகிழ்ச்சியான செய்தியும் கூடுதலாக இருக்குது. நியூவாக அப்ளை பண்ண முடியாதவங்க இப்போ அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி கேட்டு வராங்க. அவங்களுக்கான பதிலும் ரெகுலராக ரூபாய் 2000 பணம் வாங்கி வராங்க. அவங்களுக்கான பதிலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெகு விமர்சையான பதிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக திமுக அரசு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மார்ச் மாதம் முடிந்ததுக்கப்புறம் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் இந்த திட்டம் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு சேரும் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இப்போதைக்கு மாதம் 15ஆம் தேதி ஆனால் ரூபாய் 1000 அவங்களுடைய வங்கிக் கணக்கே டைரெக்டாக செலுத்தப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக என்னென்ன மாற்றங்கள்லாம் வரக்கூடிய மாதங்களில் மாறப்போகுது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. மேலும் இந்த தொகை ரூபாய் 1000லேருந்து 1500 இல்லை 2000 இல்லை 2500 ரூபாய் வரைக்கும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ அஃபிஷியல் வெப்சைட் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட KMUT அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் ரீஅப்ளைக்கான ஆப்ஷன்ஸ் மும்முரமாக போயின்னு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வருவாய் கோட்டாட்சியரின் கீழே மேல்முறையீடு செய்து அதை பரிசீலனை செய்கிறாங்க, கலாய்வு செய்கிறாங்க. அது சம்மந்தமாகவும் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். அதனால் தயவுசெய்து இந்த ஸ்கீமை ரெகுலராக ஃபாலோ பண்ண வரவங்களும் இந்த வீடியோவை பல முக்கியமாக ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த மகளிர் உரிமை திட்டம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் சிறப்பாக செயல்படும் அப்படின்ற மாதிரி இப்போ ரீசனாக ஆட்சியில் இருக்கிற திமுக அரசும் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக அரசும் ரெண்டு பேருமே தெரிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் இப்போ இந்த 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பணம் வராது, இந்த திட்டத்தை நிறுத்திடுவாங்க, அடுத்த ஆட்சி காலத்தில் யாராவது வந்தாங்கன்னா இந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் சொல்லின்னு வராங்க. ஆனால் இந்த திட்டத்தில் வரக்கூடிய ஒரு அப்டேட்டும் ஒரு இன்ஃபர்மேஷனும் மகிழ்ச்சியான அறிவிப்புகளாக வெளியாகுது. இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகுது அப்படின்றதுக்கான பதிலும் தெரிவிக்கணும். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக இந்த ஸ்கீம் சம்மந்தமாக வீடியோ போட்டு வரோம். இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வரவிருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது அதிமுக அப்படின்ற கட்சி தனது முதல் கட்ட வாக்குறுதிகளை சனிக்கிழமை அன்று வெளியிட்டது அப்படின்றது தமிழ்நாடு மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வேறு வடிவத்தில் பார்த்தீங்கன்னா மாற்றும் வகையில் அதிமுக அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது அப்படின்றத ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் திமுக ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒருவேளை அதிமுக ஜெயிச்சு வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்கீம் நின்றுடுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை திரும்பவும் திமுக வந்ததுன்னா உயர்த்தி கொடுக்குமா, இல்லை அதிமுக வந்ததுன்னா உயர்த்தி கொடுக்குமா அப்படின்ற கேள்விகள் எழுதுங்க. இப்போ ரீசனாக அப்ளை பண்ணால் அடுத்த வரக்கூடிய மாதங்களில் பணம் வருமா அப்படின்ற கேள்விகளும் எழுதின்னு வருது. கண்டிப்பாக திமுக ஏற்கனவே சொல்லியிருக்குது. இந்த திட்டத்தினால தான் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த 5 ஆண்டு ஆட்சியில் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதிமுக வரக்கூடிய வாக்குறுதிகளில் முக்கியமான வாக்குறுதிகளாக இந்த திட்டத்தை மையமாக வச்சு கொடுத்துருக்குறாங்க. திமுகவின் செயல்பாட்டில் உள்ள கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு அதிமுக வாக்குறுதியை அளிக்கும் குலவிலக்கு திட்டத்தில் உள்ள வேறுபாடுகளை பார்ப்போம். அதாவது அதிமுக பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை குலவிலக்கு திட்டம் அப்படின்ற பெயரை மாற்றி அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வழங்க போகிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த திட்டத்துக்கு பெயர் பார்த்தீங்கன்னா குலவிலக்கு திட்டம் என பெயரிடப்பட்டு இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து ரேஷன் அட்டை குடும்பதாரர்களுக்கும் மாதந்தோறும் ரூபாய் 2000 வழங்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ரூபாய் 1000 வழங்கப்படும் அப்படின்றது திமுக அரசு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதிமுக அரசு அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த திட்டத்தின் பெயரை குலவிலக்கு திட்டம் அப்படின்றது புதுசாக ஆரம்பித்து அதில் மாதந்தோறும் வங்கி கணக்கில் ரூபாய் 2000 செலுத்த போகிறாங்க. அதுவும் அனைத்து விதமான ரேஷன் அட்டைகளுக்கும் வழங்கப்படும், குடும்ப தலைவிகளுக்கு வங்கிகளுக்கு நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்றத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இது மகளிர்களுக்கே மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல்
அதிமுக இப்படி சொல்லி இருக்கிறத பொறுத்த அளவுக்கு குலவிளக்கு திட்டம் வந்து மிகப்பெரிய சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்விக்குறியே வந்து இருக்குது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பொறுத்த அளவுக்கு தேர்வு செய்யப்படுறவர்கள் வந்து பெண்களின் மற்றும் வருவாயோடைய அவங்களுடைய நிலவரம், அவங்களுடைய தகுதிகள், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சு அதுக்கான தரவுகளை வச்சு தான் வந்து பணம் வந்து தகுதியானவங்களாம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனால் வந்து அதிமுக பொறுத்த அளவுக்கு குலவிளக்கு திட்டத்தில் அனைத்து ரேஷன் அட்டை தரப்பினர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 1000ன்றத 2000 ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று வந்து தெரியவில்லை அப்படின்றத வந்து மக்கள் எதிர்ப்பே வந்து, அதாவது ஷார்ட்டாக வந்து சொல்லலாம், திமுக அரசு வந்து 1000 ரூபாய் வந்து கொடுத்துன்னு வரத அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் அதிமுக வந்து கொடுக்க போகிறதாகவும், அது குலவிளக்கு அப்படின்ற பேரில் 2000 ரூபாய் மாதந்தோறும் வங்கி கணக்கில் வந்து செலுத்த போகிறதாகவும் வந்து சொல்லி வராங்க. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குலவிளக்கு அப்படின்ற திட்டத்தின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் பிற்போக்குத்தனமான போக்கில் வகையில் உள்ளது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லின்னு வராங்க. மாறாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உரிமை தொகை பெறக்கூடிய திட்டம் என்று பின்னணியை கொண்டு உள்ளது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த குலவிளக்கு திட்டத்தில் 2000 ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை மாற்றமாக வந்து 2000 ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் பொருளாதார சுமையை அரசுக்கு குறைவாக இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார சுமையே வந்து அரசுக்கு குறைவாக இருக்கும். பணக்கார குடும்பங்களுக்கு ரூபாய் 1000 சிறிய தொகையாக இருக்கும் என்பதால் அவர்களுக்கு இது அத்தியாவசியம் இல்லை அப்படின்றத வந்து அதிமுக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனால் குலவிளக்கு திட்டத்தில் அவர்களுக்கு பணம் வழங்கப்படும் என்பதில் அரசுக்கு சுமை ஏற்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1000 ரூபாய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார நெருக்கடியை வந்து சரி செய்யாது. ஆனால் 2000 ரூபாய் என்பது பொருளாதார நெருக்கடியை வந்து சரி செய்யும். குடும்ப தலைவிகளுக்கு குலவிளக்கு திட்டத்தின் மூலிமா வந்து கண்டிப்பாக வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறுவாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்கட்சியாக வந்து தற்சமயம் இருக்கிறதுனால அவங்க நிறைய வாக்குறுதிகள் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கண்டிப்பாக வந்து உயர்த்தி வந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்றத முதலமைச்சர் ஏற்கனவே வந்து தெரிவித்தனர். ஏற்கனவே அரசு வந்து முக்கியமாக கடன் சுமையில் உள்ளது அப்படின்றது வந்து பல்வேறு மக்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்ச வகை ஒன்று அப்படின்னு வந்து சொல்லலாம். இது தேவையில்லாத கூடுதல் சுமையை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உரிமை தொகை திட்டத்தை தேவைப்படும் பெண்கள் சென்றடைவதில்லை அப்படின்றதையும் வந்து அதிமுக தரப்பில் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இருந்தும் சென்றடைவதில்லை அப்படின்ற குறைகள் வந்து சொல்லுவாங்க. இது கூடுதல் டார்கெட்டாக வந்து செயல்படுத்தப்படுகிறது அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இதனால் செயல்படுத்தும் செலவு கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இது போல் இந்த குலவிளக்கு திட்டம் என்பதற்கு சாத்தியமே இல்லாத ஒன்று அப்படின்றதையும் வந்து கேள்விகள் வந்து சாத்தியமா அப்படின்றதையும் வந்து கேள்விகள் வந்து தொடர்ச்சியாக வந்து எழுப்பின்னு வராங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அரசோ இல்லை திமுக அரசோ வந்தால் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்ச்சியாக வந்து இந்த திட்டம் வந்து சிறப்பாக வந்து செயல்படும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் யாராவது வந்து விண்ணப்பிக்காத இருந்தீங்கன்னா விண்ணப்பிச்சிங்க, கண்டிப்பாக உங்களுக்கான மாத தொகை வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் அதிமுக கொடுத்த மற்ற வாக்குறுதிகள், இதில் வந்து முக்கியமாக வந்து பார்க்கக்கூடிய வாக்குறுதிகள் என்னென்னா, அதிமுக கொடுத்த மற்ற வாக்குறுதிகளில் நகர பேருந்துகளில் ஆண் பெண் இருபாலருக்கும் இலவச பயணம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணி நாட்கள் 125 நாளிலிருந்து 150 நாட்களாக வந்து உயர்த்தப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா விடியல் பயணத்தின் மூலயமா பெண்களுக்கு இலவச பயண பேருந்து வந்து பார்த்திங்கன்னா விட்டுருந்தாங்க. அதன் மூலயமா வந்து அவங்க வந்து பணம் செலுத்தாமல் டிக்கெட் வந்து இலவசமாக வந்து பயணிக்கலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அரசு ஆண்களுக்கும் அந்த இலவசத்தை வந்து இருபாலருக்கும் இலவச பயணம் வந்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி வந்து வாக்குறுதிகள் வந்து கொடுத்துன்னு வராங்க. இன்னும் பல்வேறு வாக்குறுதிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக தரப்புலேருந்து வந்து வெளியிடப்பட்டிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் பணிகளிலிருந்து 125 நாட்களிலிருந்து 150 நாட்களாக வந்து உயர்த்தப்படும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களோட வாய்ப்பு வந்து உயர்த்தி தரப்படும், அதுக்கான சம்பளங்களும் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நகரப்புறங்கள் குடியிருப்பு வழங்குதல், திருமணத்திற்கு பிறகு மகன்கள் தனி குடிமை அமைக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை குடும்பங்களுக்கு தனி வீடுகள் கட்டுதல், நிதி ஒதுக்கு செய்யப்பட்டு 5 லட்சம் பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க ரூபாய் 25,000 மானியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது போல் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு திட்டங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்றத வாக்குறுதிகள் வந்து அதிமுக தரப்பில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஃபுல்லாக வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் பெண்களுக்கு இருசக்கர வாகனங்கள் வாங்க ரூபாய் 25,000 மானியம் வழங்கப்படும் என்று வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுவும் வந்து பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வாங்குகிற பெண்கள் அவங்களுக்கு அந்த ஸ்கீமில் மட்டும்தான் வந்து பணம் வருது, வேறு எந்த ஸ்கீம்லேயும் வந்து பயன்பெற முடியாது அப்படின்னு வந்து நினச்சிருக்காங்க. மகளிர்களுக்கு பொறுத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மூலயமா வந்து பல்வேறு திட்டங்கள் வந்து இருக்குது. அது சம்மந்தமாக வீடியோ வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க.
குலவிளக்கு திட்டம் என்று பெயரிடப்பட்டு இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் குடும்பங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2000 வழங்கப்படும் அப்படின்றது தான் அதிமுக அரசோட மிகப்பெரிய திட்டமாக வந்து செயல்பட போகுது அப்படின்றது வந்து தெரியுது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளில் ரூபாய் 2000 வழங்கப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாலும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் 1000 ரூபாய் தான் வந்து வழங்குறாங்க. இதே போல் வந்து இந்த வங்கி கணக்கில் டைரக்டாக வந்து செலுத்துறாங்க. அதே போல் ரூபாய் 2000 வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பழனிசாமி வந்து கூறியிருக்கார் அப்படின்றத வந்து தெரிய வந்திருக்கு. திமுக அரசு செயல்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் சுமார் 1.31 கோடி பெண்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் வரும் நிலையில் அதிமுக அதனை ரூபாய் 1000 உயர்த்தி 2000 ரூபாய் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது அப்படின்றத வந்து வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருது. மக்களிடையே வந்து பெரும் அதிர்வை வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் பெரும் வரவேற்பையும் வந்து பெற்றிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு இந்த 1000 ரூபாய் வந்து உயர்த்தி வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதிகள் இன்னும் திமுக அரசு அதுக்கு அவங்களுக்கான வாக்குறுதிகள் வந்து கொடுக்குறாங்க. மேலும் தற்சமயம் வந்து ஆட்சியில் இருக்கிற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 2026 தேர்தலை முன்னிட்டு பல புதிய நலத்திட்டங்களை ஆளும் அதிமுக தொடங்கும் நிலையில் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய 2 மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல திட்டங்களை வந்து தொடங்கி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வாக்குறுதிகளாக வந்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் தேர்தல் வாக்குறுதிகளில் வலிமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக வந்து ஏற்கனவே வந்து தேர்தல் வாக்குறுதிகளை வந்து அறிவிச்ச நிலையில் இப்போ வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளும் வந்து கொடுக்க போகிறாங்க. இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 3 மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களையும் வந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. 2026 தேர்தலுக்கு பின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை உயர்த்துவது தமிழ்நாடு அரசோடைய மிகப்பெரிய கடமையாக வந்து இருக்குது. அரசு ஊழியர்களுக்கு நலத்திட்டங்கள், புதிய இலவசங்கள் மற்றும் பல அறிவிப்புகளை வந்து வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் வந்து தெரிகிறது. கண்டிப்பாக 2026 தேர்தலுக்கு பின்னர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து தெரியுது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் முக்கிய சர்வே ஒன்றை நிர்வாகிகள் மூலம் எடுக்க வாய்ப்புள்ளதாகவும் வந்து கூறப்படுகிறது. அதாவது மக்களுக்கு டைரெக்டாக வீட்டுக்கே வந்து போயிட்டு ஒரு சர்வேவாக வந்து இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. அதன்படி அரசு ஊழியர்களை கொண்ட சிறப்பு குழு ஒன்று வீட்டுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு குடும்பத்தினருடன் பேச உள்ளது அப்படின்றது வந்து இருக்காங்க. பல முக்கிய கேள்விகளை கேட்க உள்ளனர்கள். பொங்கல் பரிசு வந்ததா, மகளிர் உரிமை தொகை பெற்றுகிறீர்களா, பள்ளி உதவித்தொகை தங்கள் வீட்டில் சென்றடைகிறதா என்று விசாரித்து ஒரு படிவத்தையும் வந்து நிரப்ப போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிவது. அதாவது வந்து ஒரு சர்வே வந்து எடுக்க போகிறாங்க. உங்கள் வீட்டில் வந்து இந்த அரசு மூலயமா வந்து பயன்பெறீங்க, மகளிர் உரிமை தொகை பெற்றிருக்கீங்களா, பொங்கல் பரிசு வந்து இருக்குதா, உங்கள் வீட்டில் கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு பணம் வந்து வருதா, பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு பணம் வந்து கிடைக்குதா அப்படின்றது கேள்வியெல்லாம் வந்து கேட்டு அந்த படிவத்தை வந்து ஃபுல்லாக வந்து விவரங்களை வந்து பெற்று ஒரு சர்வே போல் எடுத்து அதாவது பெனிஃபிட்டை வந்து மக்களுக்கு வந்து உருவாக்க போகிறாங்க. இந்த படிவத்தை சமர்ப்பிக்கும் போது QR குறியீடு வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கோரிக்கையை நிலையை அறிய முடியும். அதன் மூலயமா வந்து வாக்குறுதிகளை வந்து செயல்படுத்தி மக்களுக்கு கண்டிப்பாக வந்து வெளியிடப்படும் அப்படின்றது வந்து ஒரு சில தகவல்லாம் வந்து வெளியே இருக்குது. அவர்களுக்கு கோரிக்கைகளை கேட்டு அதன் அடிப்படையில் உடனே தீர்வு அல்லது தேர்தல் வாக்குறுதிகளாக திமுகவினர் வழங்க உள்ளனர் அப்படின்ற மாதிரி வந்து திமுக தரப்பினர் வந்து கூறியுள்ளார்கள். அதோட அரசியல் வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கின்றார்கள் அப்படின்ற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இது மிக மிக ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுக்கு தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறது. உங்கள் வீட்டுக்கே இதே போல் வந்து சர்வே வந்து கேள்விகள் வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதிலை வந்து சொல்லுங்கள். இந்த ஆட்சி எப்படி இருந்தது, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் திரும்ப வந்து செயல்படுத்தினா எந்த அளவுக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும் அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து கேட்க போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் உயர்த்தி ரூபாய் 2500 உதவித்தொகை வரும் ஜனவரி மாதம் முதல் வந்து வழங்கப்படும் அப்படின்றத முதலமைச்சர் ரங்கசாமி வந்து புதுச்சேரி முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து புதுச்சேரியிலேருந்து வந்து பார்க்குறீங்க, புதுவையிலேருந்து வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. உங்களுக்கு 1000 ரூபாய்ன்றது 2500 ரூபாய் வந்து இந்த மாதம் வந்து வந்திருக்கா அப்படின்றத வந்து குறிப்பாக வந்து தெரிவிங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். அதே போல் தமிழ்நாடு அரசு மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்ன்றது 2000 இல்லை 2500 ரூபாய் தொகை உயர்த்ததுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது. இது மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா பெரும் எதிர்பார்ப்பாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் தொடர்ச்சியாக வந்து கேள்வியில் வந்து கேட்டுன்னு வரீங்க மேல்முறையீடு சம்மந்தமாக அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது குறிப்பாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் உங்களோட ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலியமாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு யாரெல்லாம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு, யாரெல்லாம் பணம் வராது இருக்கோ அவங்க எல்லாமே வந்து
அஃபிஷியல் வெப்சைட் KMUT அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் மேல்முறையீடு செய்யலாம். அதை வந்து ஆன்லைனில் உங்களுடைய மொபைலில் இருந்து ஈஸியாக வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். அப்படின்னா சேவையில் நெட் சென்டரில் பண்ணலாம் அப்படின்னு வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது சம்மந்தமாக வந்து நம்ம வீடியோவும் வந்து போட்டிருந்தோம். இப்போ வந்து ரீசனாக வந்து நிறைய பேர் வந்து கேள்வியில் வந்து கேட்டுன்னு வரீங்க. ஏற்கனவே நாங்கள் அப்ளை பண்ணோம், அப்போ மேல்முறையீடு மெசேஜ் வந்து வந்திருந்தது, இப்போ மேல்முறையீடு பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டு வராங்க. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் இப்போ மேல்முறையீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து ஃப்ளாஷ் நியூஸ் போல் மேலே ஹெட்லைன்ஸில் வந்து ஓடும். அது வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்தா தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி. அது என்னன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கமெண்ட் தான், ஐயா நான் முதலில் விண்ணப்பம் கொடுக்கும்பொழுது எஸ்எம்எஸ் நீங்கள் வருமான வரி கட்டுகிறீர்கள் என்று எஸ்எம்எஸ் வந்தது. அதுக்கப்புறம் நான் மேல்முறையீடு செய்யவில்லை. அதாவது வருமான வரி இவங்க வந்து கட்டின்னு வந்திருக்காங்க, இன்கம் டேக்ஸ், அதனால் வந்து பணம் வராது அப்படின்றத எஸ்எம்எஸ்ஸாகவே வந்து அனுப்பிச்சிருக்காங்க. மேல்முறையீடு அவங்க வந்து செய்யலை. இப்பொழுது எப்படி மேல்முறையீடு செய்வது? எனக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக போட்ட தெரியாது. இப்பொழுது எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லுங்கள் ஐயா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம், உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடைய முகாமில் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து நடக்குது, கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே வந்து இன்கம் டேக்ஸ் கட்டணும் வந்திருப்பீங்க. இப்போ ஏழ்மையான குடும்பமாக வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் திரும்ப வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் வந்து நீங்கள் வந்து போய் கேட்கலாம். இல்லை திரும்ப வந்து புதிய அப்ளிகேஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலே வந்து அப்டேட் பண்ணுவோம். அதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து ஆகணும். ஏன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்லேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற பல்வேறு வீடியோக்களை வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து போட்டுன்னு வரோம். இதனால தான் வந்து வீடியோவை தொடர்ச்சியாக வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத வந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்றத நம்ம வந்து சொல்லின்னு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் திடீர் அறிவிப்புகளாக அதிமுக திமுக அரசு வாக்குறுதிகளை என்னென்னலாம் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது, கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ் கம்பல்சரியாக வந்து ஆனில் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பாக்ஸில் உடனடியாக வந்து ரிப்ளை வரும் அப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்க. அதனால் எந்த டவுட்டாக இருந்தாலும் வந்து கேளுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.